நாங்கள் வந்து இப்போ வன்னி புலக் பிரதரை வந்து சந்திக்க போகிறோம். மலைக்கு வந்துட்டு எங்கள் வன்னி புலக் தலைவர் இது அப்படி புதுசாக இறக்கிருக்கோம். பன்னியண்ணனின் தலைமையில் தமிழ் புரோசின் அனுசரணையோடு அண்ணன் விட்ட வந்தோடனே தொதல் வீடியோக்கு செய்ததெல்லாம் டீ வந்திருக்கு. அது வந்து டூரிஸ்ட் அவருக்கு போய் ஜாயின் பண்ண போய் அப்போ ஒருப்பட்ட மாதிரி தான். புறப்பட தயாராகுங்கள் வீரர்களே, எங்களுக்கு ஒரு சேனை வேண்டும். பெருஞ்சேனை தேவை. வெல்கம் டு ஆர்ஜேவி கேஜி. ஏன்னா மாற்றி சொன்னாலும் பாப்பாங்களேன், அது பிரச்சனை இல்லை. எப்படி சொன்னாலும் வந்து சரி ஓகே. நாங்கள் வந்து இப்போ தமிழ் ப்ரோஸை கடையிலேருந்து வலிக்கு விட்டோம். வேண்டிட்டீங்க தானே நல்லபடியா கடையை ஃபுல்லாக வாண்டியாச்சு. இது பாயெல்லாம் நட்டுப்படுதுப்பா. சரி இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு சொல்லி எங்கே போகிறோம்? நாங்கள் வந்து இப்போ வன்னி புலக் பிரதரை வந்து சந்திக்க போகிறோம். மலைக்கு வந்துட்டு இறைச்சி காய்ச்சி வச்சிருக்காராம், பரட்டாம் சாப்பிடாங்க. உண்மையிலே வந்து உங்களுக்கு தெரியும் வன்னி புலக்னு சொல்லிச்சுன்னா ஃபேமஸே சாப்பாடு. அப்போ அதுலேருந்து நாங்கள் இங்கேருந்து புக் பண்ணிட்டோம். அப்படியாச்சும் சாப்பாடு சமைச்சு வைங்க நாங்கள் வாரம்னு சொல்லி ஸ்பெஷலாக ஏதோ சமைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் என்ன சமைக்க போகிறாரு? என்ன சமைப்பார்? ஒருவேளை கோழி இறைச்சியாக இருக்கலாம், மாட்டு இறைச்சியாக இருக்கலாம், தெரியல. ஏதோ ஒரு இறைச்சி காய்ச்சி வச்சிருக்காரு. ஆமாம், நாங்கள் என்னென்னு சொல்லல சமைங்க வாரம்னு சொல்லி தான் வந்து இப்போ தான் படிக்கிற போகிறோம். இப்போ இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டரா சரியா வந்து? எனக்கு தெரிஞ்சு 250 ஒரு 70 கழிச்சா கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர். 180 கிலோமீட்டர் வருவானே. சரி ஓகே. உண்மையாக வந்து கடையை பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அலையும் போது ஒரு பார்த்தீங்களா உள்ள நிற்கிறாங்களா ஆக்கள் வந்து. ஸோ நாங்கள் இப்போ வந்து வலிக்கிட்டோம் பாருங்க எப்படி க்ரௌட்னு சொல்லி. பாய். ஓகே ஓகே. வாய் சொல்கிறாங்க எல்லாரும் கடையில் வாய் சொல்கிறாங்க. ரோட் பயங்கர ரோட், நெருப்பு ரோடாக இருக்குது. வாகனம் வந்து ஒன்றே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓகே. அப்போ நாங்கள் வந்து சந்தோஷம் வலிக்கிற போகிறோம். இங்கே ஆளுக்காங்களே வணக்கம். இவருக்கு வந்து இரவு வந்து ஆளுக்கு இதாகிட்டு லூஸ் மோஷன் ஆகிட்டு பிரசாந்துக்கு விடிய விடிய அங்கே நடந்தது. பெரிய பம்பஸ் தேடி 4 பேர் நானும் வாங்கியே இல்லை. தெரியா இருந்திருக்காடா. எனக்கு என்ன சொல்லுவாங்க, வயிற்றுக்கு வேற வேற சாப்பாடுகள் போய் கண்ட சாப்பாடுகள் போய் வயிறு ஊத்த முடிய ஒருத்தன் காலையில் வயிறு ஊத்துன்னு கத்துறா. சரி மற்றவங்க டொய்லெட் கடி வெளியே போடுறாங்க. அப்படிதான் அதான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா நாங்கள் வந்து எப்பயும் உண்மையை தான் அப்படிதானே. அதான் அது எந்த பிரச்சனை தான். கொஞ்சம் படியும் பக்கப்படுறான் லூஸ் மாசம் சொல்ல மற்றபடி வரணும் இல்லை. அப்படியே போயிட்டு வந்துச்சு. சரி ஓகே. இப்போ வந்து நாங்கள் வலிக்கிட்டோம். இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் சொன்ன மறந்து வைத்தேன் நான் வந்து ஏதோ 180 கிலோமீட்டர் கிட்ட வரும் போல் கிட்டத்தட்ட 3-2 மணி நேரத்துக்கு கிட்ட ஓடணும். ஓடிட்டு அங்கே போய் வந்து வன்னி புலக்கை சந்திப்போம். அங்கே போய் சந்திப்போம். உனக்கு இப்போ எத்தனை நேரம் பெட்ரோல் ஃபுல் பண்ணிருக்கோம்? எத்தனை தடவை ஃபுல் பண்ணிருக்கோம் வண்டி அதெல்லாம் போய் வந்தது? ஒரு தரம் கிட்டத்தட்ட ஃபுல் பண்ணுறதுக்கு 7,000 ரூபாய் இல்லாட்டி 6,500 அப்படி தான் தேவைப்படுது வந்து. அப்போ நாங்கள் இப்போ வந்து கண்டிலேருந்து ஒரு ஏரியா போய் மட்டக்களப்பு வந்து கடும் பயணம். மட்டக்களப்புலேருந்து கண்டியில் வேலையாக போய் திருப்பி மட்டக்களப்பு வந்து அதுகளுக்கு சுற்றி கண்டியில் டவுனை சுற்றினாங்க, ஒரு வழியாக நடந்து சுற்றினாங்க. ஃபுல்லாக ஓடி தெரிஞ்சு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ஓடி பண்ண சொல்லி தெரியல. நான் பெட்ரோல் நல்லா தான் வேலை இது. ஆனால் என்ன சர்வீஸ் தான் பிரச்சனை ஆகும் போல. லைட்டு 2,050 ஃபுல் டேங்கே வரல. கிட்டத்தட்ட 7,100 அளவு. மன்மதன் பேரை சொல்லு
மல்லிகை சூட வந்தேன் சூடிக்கொண்டே. சரி ஏதோ நான் பாடுறத கேளுங்க. மழை காட்டும் எதிர்ப்பு மழை பெஞ்சு கொண்டிருக்கு. ஐயோ கடவுளை ஒன்றும் தெரியல. அதான் மீண்டும் புயலா மீண்டும் ஆரம்பம். அதாவது எந்த இடம் மட்டும் சொன்னா நாங்க திருகோணமலையில இருந்து அப்படியே பவுனியா ரூட் எடுப்போம். தெரியும் தானே எந்த இடம் தெரியாது? அந்த யங்ஸ்டன் நம்ம தாண்டி வருது கொரவப்பத்தான. ரைட், கொரவப்பத்தான தாண்டி இப்போ வந்துட்டோம். இது வந்து எந்த ஏரியான்னு சொன்னாங்களா பாக்குறதுக்கு தமிழ் இங்கிலீஷ்ல கொரவப்பத்தான ரோட்டு கெப்பட்டிக்கொலைக்கு வந்துருக்கு. கெப்பட்டிக்கொலை டவுன் அளவு போய் கொண்டிருக்கோம். பயங்கர மழை பெய்து கொண்டிருக்கு. மீண்டும் மழையை பார்க்க ஒரு மாயா கிடைக்கும். என்ன நடக்க போன்றது தெரியாது. எப்படி மழை செம்மையா கொளுத்துட்டு இருக்கு மழை. கெப்பட்டிக்கொலாவு சூறாவளி அடிக்கிற மாதிரி அடிக்குது. சூறாவளி அடிக்கிற மாதிரி அடி. ஐயோ திரும்ப தொடங்கிது போராட. மாட்டுப்பட்டோம் அன்றைக்கு நாங்க மாட்டுப்பட்டோம். அப்படியே அப்படித்தான் இருக்குது பாருங்க. ஒன்றும் தெரியுது எப்படி கொண்டு வரணும். ஒன்றுமே வந்து தெரியல. வாகனம் வந்து கிட்ட வந்ததான் தெரியுது. அந்த அளவுக்கு மழை பெய்யுது. அப்ப சரி யாழ்ப்பாணத்தில் மாட்டுப்பட்டு கிடக்க வேண்டியது. கடமழையா கிடக்கு. கடமழை உண்மையா புயல் அடிச்சு அதே மாதிரி தான் இந்த மழை எஃபெக்ட் இருக்கு. அதாவது காத்து மழைக்கு பயங்கரமா அடிக்குது. பாத்தீங்கன்னா பயங்கர மழை கொளுத்துட்டு இருக்குது. இப்போ போய் சேர்ந்தவனா சரி ஏன்னா சேர்ந்துருவோமா பாய் தரது சொல்லுங்க ப்ரோ. சேர்ந்துருவோமா? நம்ம பார்க்காத மழையா அதானே எத்தனை மழைய பார்த்துட்டோம். இந்த மலையோட போய் சேர்ந்தான் டிஸ்பிளேல முன்னுக்கு நான் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டு முழு லைட்டு அப்படின்னு பாருங்க. உண்மையா நாங்கள் வீடியோவில் எப்படி தெரியுதோ தெரியல. ஆனால் பாருங்க ஒன்று அந்த அதில் ஏதாவது ஒரு அபாயம் பண்ண பத்தும் போல ஆண்ட. ஆனால் பத்து முழு லைட்டு பத்து நெஞ்சலை விட்டுட்டு போல. ஆமா கடும் மழை உண்மை. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து இப்போ நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 400 மீட்டர்ஸ் கிட்ட இருக்குது டவுனுக்கு போகிறதுக்கு. ஸோ வந்தாச்சு. இனிமேல் வந்து முக்கியமான ஒரு ஆள்கிட்ட போக போகிறோம். யார் அந்த முக்கியமான ஆள் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. நான் முன்னாலே வந்து சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட இன்ட்ரோவில் வந்து சொல்லியிருந்தேன் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட தான் வந்து போக போகிறோம். என்ன சொன்னால் பிளான் ஒன்று பண்ணியிருந்தோம் இறைச்சி சமைக்கிறதா அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் டைம் காணாது. நல்லா டைம் தாண்டி வந்துட்டோம். ஆனால் சில பக்கம் மழையும் பெருசாக பெய்யலை போல இருக்கு. இவரை ரோடெல்லாம் காஞ்சி போயிருக்குது. மழை பெய்யல. முக்கியமான வேடிக்கை என்னவென்றால் காலம் சாப்பாடு மதிய சாப்பாடெல்லாம் டைமுக்கு டைம் நிப்பாட்டி சாப்பிட்டு கொண்டு வரோம். என்ன நண்பன் கட்டாயம் என்ன சாப்பிடலையா நீ? என்ன சாப்பிடலாம்? காலம் சாப்பாடு மதிய சாப்பாடு மெயின் காலம சாப்பாடு மெயின் மதிய சாப்பாடு சாப்பிடலையே. அந்த இருக்கு வாழைப்பழம் தான் சாப்பிடுவாரு. எனக்கு ஒரு வாழைப்பழம் தாங்க உங்களோட தயவில் பாப்போம். எப்போதும் என்பதே பொன் செய்த மறந்துடா. பிடியடாப்பா ராக்கள் என்ன நினைப்பாங்க? நான் அவ்வளோத்தையும் சாப்பிட்டு நினைப்பாங்கல்ல. நான் இதை மட்டும்தான் சாப்பிட போறேன் இன்னைக்கு. கிஷோ வந்திருக்க வந்து இந்த பழம் வந்து மிச்சம் வெறுத்திருக்காது. அவன் சாப்பிட்டு பிடிச்சிருப்பான். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பன்னி விளக்கண்ண வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அன்றைக்கு வந்தோட இன்றைக்கு ஓகே. என்னடா அன்றைக்கு மலைக்குள்ளாலெல்லாம் பட்டு கடவுளே வெள்ளம் தண்ணிக்குள்ளாலெல்லாம் பட்டு வந்து சேர்ந்துடாப்பா.
வருக வருகவென்று வரவேற்கிறோம் எங்கள் பன்னி பிளாக் அவர்களே. எப்படி நல்லமா எப்படி சுகம்? நல்லம். எப்படி சுகம் நல்ல பையன் சொல்லி வேலை இல்லை. வணக்கம். வணக்கம். எப்படி போகுது ஒரு வாழ்க்கையில்? வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். அதாவது முந்தைய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்து சொன்னது வாழைப்பழம் இந்த இது எங்கட கடை, எங்கட கடை. உங்களோட கடை சேட்டை அப்படியே எங்கட கடையில கொண்டரை கடையில பறிச்சான். வாழைப்பழம் சாப்பிடுங்க. கஷ்டப்பட்டு கனகாலம் தெரியுமா வந்து ஒன்றும் வாங்கி தரல. கோகி ஒண்ணுதான். கதலோ கத்தலோ கப்பலோ கதலி ஒன்று கேட்டேன். கதலோ கத்தலோ விமானம். இது விமானம். சரி வாங்க விமானம். வாங்க வாங்க வரவா. வாய்ந்த எப்படி கதவெல்லாம் திறந்துடுறாரு வாத்தியில. என்ன இறக்கிட்டா தலைவர் இது எப்படி புதுசா இறக்கிருக்கோம். ஓ நெஞ்சில எப்படி பியூட்டிஃபுல். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃபைனலாக அண்ணன் வீட்டை வந்து சேர்ந்தாச்சு. நல்லமா நல்லா மழைக்கு என்ன சொல்லுது? மழை விட்டுட்டு திட்டாக்கி திரும்ப அந்த பட்டம் தாண்டா சரியான மழை. வெள்ளம் தாண்டவ பார்த்தா உனக்கு வந்த கனவு அந்த கனவு பழிக்க போகுது. அப்படி ஒண்ணுமே இல்லையா சிக்கல்? வெள்ளம் தாண்ட சிக்கல் ஒண்ணுமே இல்லையா? இஞ்சான பிரச்சனை இல்லை. மலைக்குள்ளே பிடிச்ச மலைக்கு நான் வாங்கிடுவேன். பயங்கர மழை இந்த மத்தியானம் இஞ்சி இருக்கா வேது அது மழை ஒரு வாட்டம். அவ முத்தையக்கட்டுக்கு போகலையா? பிரச்சனை இல்லை. இப்போ போய் வந்து 2 நாளைக்கு முதல் நாளைக்கு பொங்கல் தானே போகணும். இஞ்ச பொங்கல் இல்லையா? ஏன் பொங்கல் இஞ்ச அங்கேயும் பொங்க போறீங்களா? இஞ்சை பேர் பொங்குகிறோம் மாமியார்கள். நீங்கள் நான்கள் சில நேரம் மாதிரி இஞ்சையும் பொங்குவோம். என்ன 2 முடிவெடுக்கிறப்ப நாங்கள் ரோட்டில் வாங்கி வயலுக்கு நான் வச்சு பொங்குவோம். பொங்கல் வீடியோ பொங்கல் ஸ்பெஷல். இந்த 108 பானை வைக்கப்படும்னு சொன்னீங்களே என்ன வழக்கம்? அது வன்னியன் தலைமையில். ஓ 1008 வன்னியனின் தலைமையில் தமிழ் புரோஸின் அனுசரணையோடு நடத்தப்பட இருக்கும். ஸ்பான்சர் பண்ணி விட்டீங்கன்னா 108ல 1008 என்ன ஸ்பான்சர் பண்றீங்க? சரி ஒரு பானையாச்சும் பொங்க தானே வேணும். ஒரு பானையாச்சும் பொங்க தானே வேணும். ஐயோ இனிப்பா வருதுடாப்பா. இதுதான் கவனிப்பை பாத்தீங்களா? கவனிப்பை பாத்தீங்களா? அண்ணன் விட்டு வந்த உடனே தொதல் வீடியோக்கு செய்த தொதலாம். உண்மையா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லணும். இது ஓகே. நான் உண்மையா ரிவ்யூ பண்ணி போடுறோம். நாங்கள உப்பு பொடி உப்பு இல்ல பாரு. அது ரவையா? இல்ல ஆனா மடக்கு செய்த கொஞ்சம் இந்த ரையா இருக்கு மேல. நல்லா இது லூசா இருக்கு. மஸ்கத் வாய். அப்ப இதுக்கு பேர் என்ன? தொதல். இப்ப மஸ்கத் இல்லையா? மஸ்கத். மஸ்கட் இல்ல இது தொதல். இதோடா மஸ்கட் போதுமா எனக்கு? ரைட். இது என்ன சொல்லுங்க அப்போ? லட்டு இல்ல. இது ஒரு பலகாரம். இது இன்னும் உருண்டை. இன்னும் முழுமையடையல அரவாசியில வந்திருக்கு உங்களுக்கு. இதா அந்த மாவுக்குள்ள எரிஞ்சு போட்டு பொரிப்பாங்க. உருண்டை. ரைட். துவைக்கல உங்களுக்கு வந்துட்டு. அதான் மஞ்சள் கலர்ல வரது. உருண்டை. டீ வந்திருக்கு. நீங்கள் கோப்பி கொண்டு. ஆனா எப்படி இனிப்போட வந்து வரவழைக்காங்க பாத்தீங்களா? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. பெஞ்ச மலைக்கு அடிச்ச குளிருக்கு சூடா இந்த டீயை குடிக்க ஹார்டா இருக்கு. உடனே வாத்துக்கல அப்படியே. சரி டைம் எடுக்கும். எப்படி ஸ்வீட் போட்டு சொல்லுவோம். கொஞ்சம் அவரே ரான்ஸ்ஃபர் எஃபெக்ட். டக்குன்னு அவருக்கு வைங்க, அவருக்கு வச்சு கிடக்கு. ஓ வாவ், நைஸ் நைஸ். எடிட்டிங் எல்லாம் பண்ணது இல்லை, எப்படி ஒரு ஆளை வச்சிருந்தா சூப்பராக இருக்கு. இப்போ பெட்டியெல்லாம் கட்டிட்டங்க வெளிக்கிட்டே. இது வந்து டூரிஸ்ட் அவரும் போய் ஜாயின் பண்ண போறீங்க இப்போ எங்களோட ரிப்போர்ட். அப்போ ஒருப்பட்ட மாதிரி தான் அவனோட கூறு இல்லைங்க. உங்களோட வயசுக்கு இவனோட கூறுது அவனில மாதிரி அப்படியே போகிறேன் இல்லைங்க. என்ன கொண்டு வர அப்படி பெருசா அதே உடுப்பு என்ன உடுப்பு கொண்டு வர? மழை பெய்யுது நனைஞ்சாலும் உடுப்பு. எத்தனை நாளைக்கு இது ஏன் தெரியுமா? இந்த அனுபவமே ஏன் தெரியுமா? இல்லை இல்லை, இது எதுக்கு ஏன் தெரியுமா? எதுக்காக தெரியுமா? இது வந்து இப்போ அண்மையில் கூட நாளும் இல்லை, கிட்டத்தில் 3 நாள் குளிக்காம அதே உடுப்படுது நாங்கள். அந்த அனுபவம் தானே, அந்த அனுபவம் தானே இப்போ இது. ஆனா எல்லாத்தையும் தாங்கி கொண்டு தான் தெரிஞ்சனே. நித்திரைய கொள்ளல ஒழுங்கா என்ன பாடுபட்டமே அம்மாடாஜி. ஒவ்வொரு பாடும் அது நீங்க பாடுங்கட்ட கூட்டிட்டு போறேன்னு இந்த பவுனியா தொங்கல் இருந்து பறந்து எல்லாம் காட்டி சுத்தி ஓண்டாப்பா. இங்கெல்லாம் தண்ணி வந்தது. இங்க
ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்தீங்களா அப்படி வெள்ளையா இருக்காங்க 2 பேரும். வெள்ளக்காரர்லாம் இவங்க. சரி அப்போ பள்ளிக்கூடு எடுங்க போ. பாய் சொல்றது மட்டும் தான் வாய் இருக்கு. எனக்கு கதைக்கல. போயிட்டு வரேன். எங்கட ஊர்ல ஒரு கராச்சி இருக்கு. அந்த கராச்சில சொன்ன ஒரு ஃப்ரெண்ட் அடிக்கி கொஞ்சம் நீட்டி தர சொல்லிக்காரு. பொடி அடி வருது. எப்படி கம்பி வச்சு அடிச்சுட்டா சரி இந்த கம்பியில சரி இல்ல இப்ப அங்க பொடி அடி வருது. இப்ப போனா தூக்கி இதோட பூட்டுறது அப்பா வாய் மட்டும்தான். ரைட் ஏறுங்க. புறப்பட தயாராகுங்கள் வீரர்களே, எங்களுக்கு ஒரு சேனை வேண்டும். பெருஞ்சேனை தேவை. என்ன போல ஆக்கலண்டா இருக்கலாம் ஒரு 5 பேர். ஓகே, நாங்கள் இந்த பயணம் வந்து போக போகிறோம் எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை இப்போ சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட வந்து இந்த பயணத்தை முடிச்சுக்கோட்டோம். இனி ஆரம்பமாக போகிற பயணம் ரொம்பவே முக்கியமான ஒரு பயணம். அது எங்கே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவிலேருந்து நாங்கள் விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம், பாய்.